காயத்தோடு கண் கலங்கிக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் நல்ல செய்தி கூறவே இப்பொழுது இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் என்ன கஷ்டத்தை நீ வைத்து கொண்டிருந்தாய், என்ன கவலையை வைத்து கொண்டிருந்தாய்? உனக்காக யாருமே இல்லையே, உனக்கான பயணத்தை நீ எப்படி தொடரப் போகிறாய்? எனக்கு என்ன செய்வதென்று அறியாது என்று வீழ்ந்தே விட்டேனோ என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் பாரத்தை இங்கு யார் மீது வைப்பதென்று அறியாது உன் மனதிற்குள் இனம் புரியாத ஒரு பதற்றத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீதான் என்னிடத்தில் உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாயே. இந்த வாராகி இருக்க எனக்கென்ன கவலை என்று முழங்கி விட்டாயே. அதன் பிறகும் நான் உனக்கான விஷயத்தை எப்படி கண்ணின் மணியே அங்கு செய்யாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனையும் சோதனையும் நான் அறியாததா என உன் மனதில் நீ பட்டதை செய்து கொண்டிரு. நான் உனக்கான தெளிவான ஒன்றை வெற்றியோடு தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் மனமென்னும் ஒன்றில் என்னை குடியிருக்க வைத்து விட்டாலே போதும். மீதியை இந்த வாராகி நான் பார்த்து கொள்வேன். எத்தனையோ பேரில் உனக்கான வாழ்க்கையை சிதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனம் படும் பாடு எனக்கு புரிகிறது. அத்துணை நிலைகளையும் தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். சோகம் சோகம் என்று நீ அலைந்து தெரிந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்காக ஒருவள் வைத்த வேண்டுதலை இந்த வாராகி பலிக்கச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். அவள் யார், நமக்கு நன்மைதான் செய்கிறாளா இல்லையா என்றுதானே நீ கலங்கிக் கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, உனக்காக ஒருவள் என்று சொல்லிவிட்ட பிறகும் அவள் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாள் என்பதை உணர்ந்து கொள். உன் மீது உண்மையாக அன்பையும் அக்கறையும் வைத்துக்கொண்டு ஆனால் உன்னிடத்தில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் அந்த பெண்ணான் அவள் என்னிடம் உன்னாசைகளை சொல்லிவிட்டாள். நீ மனதிற்குள் கண்ட கனவுகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டாள். என் செவி வழியே இறங்கி இப்பொழுது உனக்கான அந்த வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீயோ அங்கு என்ன செய்வது, எந்த இடத்திற்கு போவது என்று தெரியாமல் தானே மனம் கலங்கிக் கொண்டே இருந்தாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இருந்து விட்டு போ. நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காரியத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ ஏன் நீயாகவே ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய்? நமக்காக யாருமே இல்லை என்று யார் சொன்னது? நமக்காக யாருமே இல்லை என்று இந்த தாயின் கரத்தோடு தானே உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லிவிட முடியும் யாருமே இல்லை என்று? உன் மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் இடையாக நான் உன்னை அங்கு தெளிவான ஒரு விஷயத்தோடு செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கான ஒன்றை உனக்கென்று தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன். ஆறாத ரணமும் போராட்டமும் உன் மனது இருக்கும்போது அது மேலும் மேலும் அங்கு காயப்படுத்தும் விதமாகத்தான் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. எனக்காக என்ன செய்ய போகிறாள் அந்த பெண்ணான் அவள் என்றுதானே சிந்திக்கிறாய். என் பிள்ளையே, அவள் உன் தடைகளை அகற்றி உனக்கு முன்னால் சென்று நீ எந்த இடத்திற்கு செல்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்காக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றாள். அவள் யாரென்று தானே சொல்கிறாய்? உன் தாயாக இருக்கலாம், உன் நட்பாக இருக்கலாம், உன் உறவாக இருக்கலாம், உன் துணையாக இருக்கலாம். உன் மீது இதில் யார் அக்கறை கொண்டுள்ள ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றாரோ நீயே அவர்களை போய் என்று வெறுத்துவிட்டு போனாலும் இல்லை நான் போக மாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக உன்னிடத்தில் அமர்ந்திருக்கும் அந்த ஒருவள்தான் உனக்கான வாழ்க்கையை மாற்றப்போகும் அதிரடி திருப்பத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள். உன் மனதின் காயத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இப்பொழுது நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பயமும் பதற்றமும் அடைந்து கொண்டு
இருக்கின்றாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கைக்கான தேடலில் நான் உறுதியாகும் தெளிவாகும் இருந்துவிட்ட பிறகும் எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, நீ செய்கின்ற செயலில் அத்துணையிலும் இந்த தாயின் மீது சத்தியத்தை போட்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து முடிக்கத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றி என்னும் பயணத்தில் நான் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கும்போது நீ மனமுன்னும் ஒன்றில் தெளிவாகவே இரு. எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் என் கரத்தை பற்றி விட்டாலே போதும். நீ எடுத்துக்கொள்கின்ற லட்சியத்தில் உனக்காக ஒருவளிடம் நானும் துணையிருந்து உனக்கான பயணத்தை நல்லதொரு விடியலாக ஆரம்பித்து வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வெற்றி என்னும் ஒன்றில் மட்டும் நீ இருந்து விலகிவிடாதே. குறி வைத்து விட்டால் இடம் தூரம் பொருள் எல்லாம் அங்கு கணக்கில் எடுத்துவிடக்கூடாது. உன் வெற்றி வெற்றி என்ற சொல்லுக்கும் மட்டும் நீ அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி என்றால் அந்த ஒன்றை மட்டும் பெறுவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். நீ நினைத்த காரியத்தில் இருந்து விலகிவிடாமல் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் என் பேரோடு சேர்த்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள். எத்துணை தடைகள் வேண்டுமானாலும் வரட்டும், அத்துணை தடைகளையும் தாண்டி என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் கஷ்டத்திற்கும் இடை கொடுக்கத்தானே வந்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு இன்னும் ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஏன் கவலையோடு காத்து கொண்டு இருப்பது போல் இருக்கின்றாய்? களையிழந்து இருப்பதை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நானே நேரடியாக களத்தில் இறங்கி உன் வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு இதுதான் வேண்டும் என்னிடம் அடம்பிடித்து விட்ட போதிலும், உனக்கான வெற்றியை தீர்மானித்த போதிலும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாயோ அந்த உறுதியான தன்மையினும் போராட்டத்திலும் நான் உன் கூடவே கைகோர்க்க வந்து விட்டேன். என் பிள்ளையை, தடைகள் ஏற்படுத்த பலர் சூழ்ச்சி வலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது அத்தனை விஷயத்தில் இருந்தும் இந்த வாராகி உன்னை காப்பாற்றி உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். சோதனையும் வேதனையும் வருகிறதே, நான் என்ன செய்வது என்று சிந்திக்காதே. உன்னை செதுக்கி கொண்டதான் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். இந்த கஷ்டத்திலும் காயத்திலும் யார் ஒருவர் உன்னை உண்மையாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள். இதில்தான் உன் போலியான முகம், உன்னை சுற்றி இருக்கும் அந்த போலியான முகம் உடைப்பட தருணம் வந்து விட்டது. யாரை பற்றியும் நீ கலங்காதே. உண்மை தன்மை புரியும் போது ஐயோ அவர்களா அப்படி என்று எண்ணி ஏக்கம் கொள்ளாதே. எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி துணை இருப்பாள் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றாயோ அந்த ஒன்றில் உனக்கான பயணத்தை நான் தெளிவாக்கி கொள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலும் வெற்றியை தான் பெறப்போகிறாள். நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கான விஷயத்தில் நான் தருவது உன்னை அங்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறது. என் கண்ணின் மணியே, இந்த ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை மாற்றியமைக்க இந்த வாராகியை நான் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையான தருணத்திற்கு காத்து கொண்டு இருக்கும்போது அந்த நம்பிக்கையான தருணம் நானாகவே வந்து உன்னை தைரியமாக வழிநடத்துவதற்கு வந்து இருக்கும்போது உன் மனம் கலங்கி விடாதே. வருவது வரட்டும், என் தாய் வராகி பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை நான் செயல்படுத்த இப்பொழுது வந்து இருக்கும்போது உன் மனதில் ஏன் வீணாக பதற்றத்தையும் சந்தேகத்தையும் வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான பயணமானது என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட போதிலும் நீ அதில் மிக பெரும் மாற்றத்தையும் வெற்றியையும் தான் களம் காண போகிறாய். அந்த மாற்றமானது உனக்கு ஏற்ற சூழ்நிலையைத்தான் நான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றோ என்று வீணாக உன் மனதை
போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனை விஷயத்திலும் உனக்கான பயணத்தில் நான் உன் கூடத்தான் இருப்பேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ கண்ட கனவுகளையெல்லாம் நிஜமாக்க வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன். நீ வெற்றியை காணும் நேரம் வந்து விட்டாய். மகிழ்ச்சியாகவே இரு என் கண்ணின் மணியே. நான் உனக்காகவே வருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.